பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபுடைய புஸ்தகத்தில் யோபு 5ஆம் அதிகாரம் அந்த 9ஆம் வசனம் 8ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எண்ணி முடியாத அதிசயங்களை, எண்ண முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். எனவே வேதத்தில் நம்ம கொரிந்தியரிலே வாசிக்கும் பொழுது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் கொடுத்த, தேவன் அருளிய சொல்லி முடியாத, சொல்ல முடியாத ஈவுகள், எண்ணிக்கைக்கு அடங்காத ஈவுகளுக்காக, நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் இந்த நாட்களில் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். எண்ணி கூட பார்க்க முடியாத, நம்ம கணக்கு கூட வைக்க முடியாத, எண்ண முடியாத, யோசிக்க முடியாத அநேக அதிசயங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது உண்மையாகவே இப்படிப்பட்ட தேவனிடத்தில் அந்த மேல் பகுதி வாசிக்கும் போது 8ஆம் வசனத்தை, ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவித்தேன். அப்போது எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற என் தேவனிடத்தில், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவனிடத்தில் என்னுடைய நியாயத்தை, என்னுடைய காரியத்தை நான் தேவனிடத்தில் ஒப்புவித்தேன். நான் அவரை தேடினேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவனை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனை நான் நாடினேன், நான் தேடினேன். தேடினது மாத்திரமல்ல, என்னுடைய நியாயங்களை அவரிடத்தில் நான் ஒப்புவித்தேன் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் நாமத்து மகிமையுண்டாவதாக. அப்போ உண்மையாகவே நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்வார். ஆராய்ந்து கூட பார்க்க முடியாத பெரிய காரியத்தை செய்வார். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நீங்கள், அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் நாட வேண்டும், அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவரை தேடி அவரிடத்தில் உங்கள் நியாயத்தை, உங்களுடைய காரியத்தை நீங்கள் ஒப்புவிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எண்ணி முடியாத பெரிய காரியத்தை, அதிசயத்தை அவர் செய்வார். தொடர்ந்து கீழே 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாழ்ந்தவர்களை உயரத்திலே வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் என்று சொல்லி, தாழ்ந்தவர்கள், எளிமையானவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். துக்கிக்கவர்கள் என்று சொல்லி பார்க்கிறார். துக்கம் உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்களை தேவன் ரட்சிக்கிறார். அதாவது அவர்களை சந்தோஷப்படுத்துகிறார், அவர்களை மகிழ்ச்சியாக்குகிறார் என்று சொல்லப்படுகிறது. உண்மையாகவே இந்த நாட்களில் தேவனை தேடி, தேவனை நாடி, நம்முடைய நியாயங்களை, நம்முடைய காரியங்களை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறது மாத்திரமல்ல, அவர் உயர்த்துகிறார், அவர் உங்களை சந்தோஷப்படுத்துகிறார், அவர் உங்களை மகிழ்ச்சியாக்குறார். நீங்கள் தேவனை தேடி, தேவனை நாடி உங்கள் காரியங்களெல்லாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியங்களை செய்வார். அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் நிச்சயமாக செய்வார். நானும் நீங்களும் தேடுகிற தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அப்படிப்பட்ட தேவனை தேடி நம்முடைய காரியங்களெல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான உடைய பிள்ளைகளை, குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதியும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.